ஹே காய்ஸ், இன்றைக்கி என் ஸ்டைல் சாம்பார் சாதம் ஸ்பெஷலாக பார்க்கலாமா? அரிசியும் பருப்பும் கழுவி ஊற வச்சுருக்கோம். அந்த ஊற வச்ச அரிசி பருப்பில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அதை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா, நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நீட்டமாக வச்ச பூண்டு, தக்காளியும் நம்ம நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். தென் கருவேப்பிலை, பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு நம்ம எப்பயும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு அதையுமே நான் ஒன்றாவே எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வச்ச சாதம் நல்லா குழைய வெந்துருச்சு காய்ஸ். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். கடாயில் வெண்ணெய் போட்டோன்னே நம்ம தாளிப்பு என்னெல்லாம் போடணுமோ 1 பை 1 போட்டுக்கலாம். எனக்கு வெண்ணெய் பத்தாதனால கொஞ்சமாக நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெண்ணெயிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். அதே மாதிரி நம்ம நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மசாலா நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெங்காயமும் தக்காளி நல்லா வேக விடணும், எண்ணெய் பிரிகிற வரைக்கும். நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்த மசாலில் நம்ம சாப்பாடை கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா அந்த மசாலோட பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணால் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணி கூட முட்டை, அதில் மேலே பெப்பர், இந்த தயிர் நான் எப்படி ரெடி பண்ணேன்னா அந்த தயிரில் கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா 3 சூப்பர் காம்பினேஷன் காய்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா காய்ஸ்.